ஒர்க் ரிசைன் பண்ணதுலேருந்து தம்பி, வீடு இப்படின்னே ரொட்டீன் போயிட்டுருக்கு. ரொம்ப டம்ப்டாவே இருந்துச்சு. அதுவும் இந்த 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, டெய்லி ஈவினிங் மழை வந்துடுறதுனால தம்பிக்குட்டிய பார்க்குக்கு கூட கூட்டிட்டு போ முடியலையா, சரி இன்னைக்கு ஈவினிங்காவது எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு எங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதோட கிரவுண்ட் ரொம்ப பெருசு. சரி கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அத்தையும் பாப்பாவும் முன்னாடி நடந்துட்டு இருந்தாங்க. நான் தம்பிக்குட்டிய புடிச்சுட்டு பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க அக்கா முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஓடி போய் பிடிக்கிறேன்னு ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு இது டைவர்ஷனோ இல்லையோ, எனக்கு இந்த டைவர்ஷன் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஒரே ரொட்டீனா போயிட்டு இருந்தா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். அதுவும் இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும் இல்லையா? ஸோ நாங்க போன நேரமும் என்னையும் பயங்கர காத்து, மழை பெய்யுது, நிக்குது, பெய்யுது, நிக்குது. எங்கேயுமே ஒதுங்குறதுக்கு இடமும் இல்ல. என் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், காத்து எவ்ளோ வேகமா அடிச்சுச்சுன்னு. அண்ட் எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் மயில் கோழி மாரி மேயும். அதுவும் ஆண் மயில்லாம் கேட்கவே வேணாம். அது ஏனோ எனக்கு ஆண் மயில பார்த்தா முருகரையே பார்த்த மாரி ஒரு சந்தோஷம். அப்புறம் தம்பிக்குட்டி ஒரு வழியா பாதி கிரவுண்டுக்கு மேல அங்க ஆத்தா வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ட் கொஞ்சம் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.